என்ன மக்களே, ஹாப்பி போல. நம்மளோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்க போல. மறக்க மாட்டீங்க போல நம்மள. நான் போறேன். எல்லாரும் ஹாப்பி தானே? இனிமே டெய்லி குடத்துல கொடுக்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் நல்ல நிம்மதியா இருங்க. என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க. நான் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய அதிகாலை வணக்கம், இரவு வணக்கம். கொஞ்சம் நிமிஷம் பேசுவோமா ப்ளீஸ்? ஒரு 2-3 நிமிஷம். நிறைய வீடியோ, நிறைய லென்த் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் பேசிக்கலாம். அன்பார்ந்த உறவுகளே, கடைசி நேரத்துல நிக்கிறோம். விடிகிற பொழுது, விடிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது 10:53. அதாவது இன்னும் சாதாரண நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் இருக்குது. 1 hour இருக்குது சரியா. நான் இருக்கிறேன் சரியா 10:53. அதாவது உறவுகளே, 2025 நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு நாள். 2004, 2019 அடுத்ததா வந்தது நம்மளுக்கு 2025 இல்லையா? ஏன்னா 2024 ஆண்டு சுனாமியை மறக்க முடியாது. 2004 ஆண்டுக்குரிய சுனாமியை. அதே போலதான் 2019 நடந்த இலங்கையில் நடந்த ஈஸ்டர் அட்டாக்கையும் மறக்க முடியாத ஒரு துயரம். அதே போல கொரோனா 2020 வரும்போது கொரோனாவுடைய பிடி, அந்த எல்லாத்தையுமே கடந்து கடைசியா நாம 2025 வரைக்கும் ஒரு அளவுக்கு இலங்கையை பொறுத்தவரை, இலங்கை மிச்சமும் மோசமாக இருந்த சூழல்ல அன்றைய அரசாங்கம் வந்த பிறகு ஏதோ ஒரு மாதிரியா ரீகண்டினியூ ஆகி நாடு ஒரு நிலைமைக்கு எழும்பி வரும்போது மறுபடியும் ஒரு அடி வெள்ளம். உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரிய விடயம். அதே போல 2025 முடிஞ்சு 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய தற்போதைய நிலைமை என்ன உறவுகளை? அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. வருஷம் ஒரு போதும் குறையாது, கூடிக்கிட்டே தான் போகும் இல்லையா? இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், வருஷம் காலம் கடந்துகிட்டே போகும். காலம் கடக்க 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 நாளைக்கு பலருடைய நினைவு நாள், பலருடைய பிறந்த நாள், பலருடைய வியாபாரத்துல வெற்றி அடைஞ்ச நாள், பலருடைய வியாபாரத்துல தோல்வி அடைஞ்ச நாள், வாழ்க்கையில வென்ற நாள், வாழ்க்கையில தோத்த நாள், திருமணம் முடிச்ச நாள், திருமணத்தை விட்டு பிரிஞ்ச நாள், புள்ள பிறந்த நாள், புள்ள இறந்த நாள். நாம அடுத்தது என்னன்றது படிச்சவனுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இவ்வளவு காலமா எத்தனை வருஷம் சம்பாதிச்சுங்க? இத்தனை வருஷம் சம்பாதிச்சிங்க. அரபு நாட்டுல இருக்கிறீங்க, அயல் நாடுகள்ல இருக்கிறீங்க, யூரோப்பிய நாடுகள்ல இருக்கிறீங்க, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறீங்க, மேற்கத்திய நாடுகள், ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிறீங்க. என்ன சம்பாதிச்சிங்க? எவ்வளவு மிச்சம் பிடிச்சிங்க? என்ன உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷத்தோட வா கம்ப்ளீட் அப்படின்னு நினைப்போம். ஆனா அடுத்த வருஷம் ரீகண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ரீகால் ஆகிட்டே இருக்கும். இந்த முடிவில்லாத பயணத்துக்கு நாம நிச்சயமா முயற்சி செஞ்சாதான் முடிவு கட்ட முடியும். அதற்கு எப்பவுமே நீங்க தான் தயாராக இருக்கணும். முக்கியமா நீங்க உங்களுக்கான ஒன்றை நீங்களா தேடி வச்சுக்கொண்டா மட்டுமே தான் முடியும். உங்களுக்கான பணம், உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ், உங்களுக்கான ஒரு சேமிப்பு. இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த வருடம் இறுதி ஆகும் போது எனக்குன்னு எதையாவது நான் கொஞ்சமா சரி சேர்த்துட்டு பிள்ளைவட்டிங்களோட சரி, இல்லை நாட்டிலேயே சரி, நான் போய் தனிமையிலேயே சரி, எப்படியோ என்னுடைய காலத்தை கடத்திடணும், ஸோ அந்த நாட்டுக்கு போயிடணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆரம்பிக்க போகும் புது வருடத்தை நல்ல சிறப்பான பரக்கத்தான எல்லா விதத்திலையுமே அவங்களுக்கு சாதகமான, சாத்தியமான, இன்னும் தொழில்ல அதிகமான பரக்கத்தையும், இன்னும் அதிகமான செல்வாக்கையும், இன்னும் அதிகமான
பக்க பலத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தருவானாக. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கவனமா இருங்க அனைவரும். பிறகு இந்த வருஷத்துலயாவது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரட்டும். இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். ஹாப்பி நியூ இயர். நான் போகல, இங்கே தான். நாளைக்கு மார்னிங் நியூஸ்ல சந்திப்போம்.